அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். தினமொரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது, ஒருத்தர் அமாவாசை அல்லது பௌர்ணமியில் பிறந்திருந்தால் அவருடைய தன்மைகள், அதாவது அவருடைய குணாதிசயம், அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாங்க. அதற்கு முன்பாக நண்பர்களே, நம்ம ஒவ்வொரு மாதமும் பிருகுநந்தி நாடி வகுப்பானது ஆன்லைன் மூலமாக எடுத்துக்கொண்டு வருகிறோம். ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளலாம். இந்த மாதமும் வருகின்ற 10ஆம் தேதி 24வது பேட்ச் முழுக்க பலன் சொல்லுதலை மையமாக வைத்து நடத்தக்கூடிய ஒரு வகுப்பு, வாட்ஸ்அப் மூலமாக நடத்தக்கூடியது. அந்த வகுப்பு ஆரம்பிக்க இருக்கிறது, 24வது பேட்ச். இதில் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பம் கொண்டவர்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்க. இந்த கோர்ஸ் பற்றிய விவரங்களையும் கட்டண விவரங்களையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். சரி, இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது அமாவாசை. இப்போது அமாவாசை அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் பார்த்தோன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அமாவாசை அப்படிங்கிறது அப்படின்னா சந்திரனும் சூரியனும் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருக்கும். அதாவது அதை அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், அமாவாசையில் பிறந்தவங்கள நம்ம சொசைட்டியில் வேறு விதமாக சொல்லிகிட்டு இருப்போம். அதெல்லாம் கிடையாது. இந்த இரண்டு அமாவாசையாக இருந்தாலும் சரி, பௌர்ணமியாக இருந்தாலும் மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, இப்போ இந்த அமாவாசை அப்படின்னு வந்துடுவோம். இந்த அமாவாசையில், அதாவது சந்திரனும் சூரியனும் சேர்ந்து இருக்க பிறந்தவர்கள் எந்த காரியம் செஞ்சாலும் ரகசியமாக இருக்கும், சரிங்களா? நீங்களாக தோண்டி தோண்டி கேட்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப ரகசியமாக செஞ்சிருவார். அதே மாதிரி இவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் வெளியே தெரியாது. அதனால தான் அமாவாசையில் அந்த இருக்கிறவங்க அப்படின்னா ஒரு கன்னிங் பர்சன்ஸ். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமாவாசையில் பிறந்தவங்க திருட்டு குணம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்ன ரீசன் அப்படின்னா, ரகசியமாக இருக்கும், அவங்க செய்கிற காரியம் வெளியே தெரியாது. அதனால் அதுக்கு ஒப்பீடு செய்து சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் பௌர்ணமி அப்படின்னா சூரியனும் சந்திரனும் 7க்கு 7 சமசப்தமாக இருக்கும். அப்படி ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இவர் சின்னதாக ஒரு காரியம் செஞ்சால் கூட வெளியே பிரகாசமாக பெருசாக தெரிஞ்சிடுங்க, சரிங்களா? அதே மாதிரி அப்படி இல்லைன்னா அவரே எதையாவது ஒன்று சொல்லி இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு மாட்டிப்பார். பௌர்ணமியில் ஒருத்தர் பிறந்திருந்தா அவரால் எதையும் மறைக்க முடியாது, மனசுக்குள்ளே வச்சுக்க முடியாது, காட்டி கொடுத்துருவார். அமாவாசையில் ஒருத்தர் பிறந்திருந்தார் அப்படின்னா அவர் செய்கிற காரியங்களை வெளியே காட்டிக்கவும் மாட்டார். அவருக்குள்ளேயே ஊறுப்பட்ட ரகசியங்கள் தங்கி அழிந்துவிடும், சரிங்களா? நண்பர்களே, இதோடு இந்த பதிவை முடித்துக் கொள்ளலாம். மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.